ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நோட்டீஸ் போர்ட் சேனல்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் குடுத்துருக்காங்க. உங்களோட காமன் இஷ்யூஸ், கரண்ட்டா என்னென்ன இஷ்யூஸ்லாம் இருக்குன்ட்டு, அதுக்கான ரிலேட்டட் ஆடியோஸ் தான் சார் போட்டிருக்காரு. கண்டிப்பா நீங்க இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து டிக்கெட் ரைஸ் இஷ்யூஸ். டிக்கெட் ரைஸ் வந்து யார் பண்ணலாம், யார் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து டிக்கெட் ரைஸ் வந்து யார் பண்ணக்கூடாதுன்ட்டு சொல்றேன். ஓல்டு பே அவுட் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பா கேட்காதீங்க. ஓல்டு பெண்டிங் பேமெண்ட், ரீஃபண்ட், கூப்பன் அமௌண்ட் இது ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பா நீங்க டிக்கெட் ரைஸ் பண்ணாதீங்க. அப்படி நீங்க பண்ணீங்கனாலும் நோட்டீஸ் போர்ட் சேனல்ல அப்டேட் வரும். இந்த இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதனால பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் வந்து டிக்கெட் ரைஸ் வந்து யாரு பண்ணலாம் சொல்றேன். ஒர்க் ரிலேட்டட் இஷ்யூஸ், எரர் இஷ்யூஸ், டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண முடியல, ஐடி இஷ்யூஸ் இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருந்தா கண்டிப்பா நீங்க வந்து டிக்கெட் ரைஸ் பண்ணலாம். இப்ப வந்து எப்படி டிக்கெட் ரைஸ் பண்ணலாம் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். வந்து எஸ்பிஓ போர்ட்டபிள் ஓபன் பண்ணிக்கோங்க. கீழ வந்து டிக்கெட்ஸ் ஆப்ஷன் இருக்கா, அத கிளிக் பண்ணீங்கன்னா ஈஸியா டிக்கெட் இருக்கு, அத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அப்படியே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா உங்களோட ஸ்டாஃப் ஐடி, நேம், மெயில் ஐடி, ஃபோன் நம்பர், உங்களோட வாட்ஸ்அப் நம்பரு அதெல்லாம் டீட்டெயில்ஸ் கேட்கும். கரெக்ட்டா டைப் பண்ணிக்கோங்க. உங்களோட கம்ஃபர்டபிள் லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு எது இருக்கோ அத வந்து நீங்க வேர்ட்ஸா டைப் பண்ணிக்கோங்க. இப்ப வந்து உங்களுக்கு என்ன இஷ்யூஸ் இருக்கோ அதுக்கான ஸ்கிரீன்ஷாட் வந்து நீங்க எடுத்து இங்க வந்து சூஸ் ஃபைல்ல வந்து அப்லோட் பண்ணணும். அப்பதான் வந்து அட்மின் சைடுக்கு வந்து ஈஸியா இருக்கும். என்ன இஷ்யூஸ் இருக்குன்ட்டு வெரிஃபை பண்ணி உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ கரெக்ட்டா நீங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் அப்லோட் பண்ணுங்க. நீங்க வந்து இது ஃபார்ம் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் அப்படியே மேல வந்தீங்கன்னா டிக்கெட்ஸ் அகைன் கிளிக் பண்ணீங்கன்னா டிக்கெட் ஸ்டேட்டஸ் இருக்கா அத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க என்ன சப்மிட் பண்ணீங்களோ இஷ்யூஸ் அதுக்கான ரிப்ளை வந்து இங்க வந்து ஷோ ஆகும். இப்போ வந்து எனக்கு இப்படி ஷோ ஆகுது. ஏன்னா நான் டிக்கெட் ரைஸ் பண்ணல. அதனால தேர் இஸ் நோ ரெக்வெஸ்ட் ஃபவுண்ட் வருது. இப்போ கிளியரா இருங்க. இப்ப உங்களுக்கு வந்து நீங்க இஷ்யூ இருந்து டிக்கெட் ரைஸ் பண்றீங்கன்னா அட்மின் சைட்லேருந்து ரிப்ளை வரதுக்கு ஒரு 2 டேஸ் ஆகும். டிலே ஆகும். ஸோ அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, இப்ப டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆப்ஷன் இருக்கா அத கிளிக் பண்ணுங்க. கன்டென்ட் ஷேரிங் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கா அத கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே ஸ்க்ரால் பண்ணுங்க. ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா Okay, team members. ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓ டூ குரூப் லிங்க் வந்து இங்க ஷோ ஆகுது. இத கிளிக் பண்ணி நீங்க குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா, உங்களுக்கான டவுட்ஸ் வந்து நீங்க அங்க ஷேர் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இம்மீடியட்டா ரிப்ளை கண்டிப்பா குடுப்பாங்க. அதனால நீங்க அங்க உங்களுக்கு உடனே ஆன்சர் வேணும்னா, நீங்க குரூப்ல கூட கண்டிப்பா கேட்டுக்கலாம். இப்போ கண்டிப்பா உங்களுக்கு வந்து டிக்கெட் ரைஸ் வந்து இஷ்யூஸ் வந்து கண்டிப்பா கிளியர் ஆயிருக்கும். அப்படி உங்களுக்கு கிளியர் ஆகலன்னா, கண்டிப்பா நீங்க நோட்டீஸ் போர்ட் சேனல்ல போய் ஆடியோ ஃபுல்லா கேட்கலாம். டாஸ்க் ரிஜெக்ஷன் ரீசன். என்ன ரீசனால டாஸ்க் ரிஜெக்ஷன் ஆகுதுன்ட்டு உங்ககிட்ட சொல்றேன். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா, ட்ரெய்னிங் வீடியோ இன்ஸ்ட்ரக்ஷன் கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணணும். அந்தந்த டாஸ்க் பேஜ்லயே ட்ரெய்னிங் வீடியோ வந்து ரன் ஆயிட்டு இருக்கும். அத நீங்க ஸ்கிப் பண்ணாம 1 ஆர் 2, 3 டைம்ஸ் நீங்க பார்த்தாவே உங்களுக்கு வந்து கிளியரா டாஸ்க் எப்படி பண்ணணும்ன்ட்டு புரியும். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க போஸ்ட்ட பப்ளிக்ல இருக்கணும். அதோட லிங்க்க தான் நீங்க ஷேர் பண்ணணும். பப்ளிக் லிங்க் இல்லாம பிரைவேட் லிங்க் நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா டாஸ்க் வந்து ரிஜெக்ஷன் ஆகும். நெக்ஸ்ட் வந்து காமனா குரூப்ல போஸ்ட் போடாதீங்க. உங்களுக்குன்ட்டு ஒரு பிரைவேட் அக்கவுண்ட் இருக்கும். அந்த அக்கவுண்ட்ல நீங்க போஸ்ட் போடணும். அந்த போஸ்ட் வந்து பப்ளிக்ல இருக்குதா பாருங்க. அதோட லிங்க்க வந்து நீங்க ஷேர் பண்ணணும். ஒரு சில பேர் வந்து போஸ்ட் கரெக்ட்டா போடுவீங்க. பப்ளிக்லும் இருக்கும். ஆனா லிங்க் வந்து மாத்தி வந்து நீங்க அப்லோட் பண்ணிடுவீங்க. அதனாலே ஒரு சில பேருக்கு வந்து டாஸ்க் வந்து ரிஜெக்ஷன் ஆகும். என்ன போஸ்ட் போடுறீங்களோ, அத பப்ளிக்ல இருக்குதா பாருங்க. அதோட லிங்க் அப்லோட் பண்ணாவே நீங்க வந்து டாஸ்க் ரிஜெக்ஷன் இல்லாம அப்ரூவல் வாங்கலாம். சார் சொல்லியிருக்காங்க, மேக்ஸிமம் Facebookல வந்து டாஸ்க் பண்ண ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. Instagramல வந்து ஒரு சில பேருக்கு வந்து
டாஸ்க் வந்து ரிஜெக்ஷன் ஆகுது அதிகமாவே. அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, டாஸ்க் கவனமா பண்ணுங்க. ட்ரெய்னிங் வீடியோ வந்து மறக்காம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து ரிஜெக்ஷன் இல்லாம டாஸ்க் பண்ண முடியும். இன்னும் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. நீங்க நோட்டீஸ் போர்ட்ல பாருங்க. நெக்ஸ்ட் வந்து டாஸ்க் நாட் ஓப்பன். மெயினா 2 ரீசன் தான் இருக்கு. ஒண்ணு நீங்க ப்ரமோஷன் டீமா இருப்பீங்க. அப்படி இல்லன்னா சேல்ஸ் டீம் செலக்ட் பண்ணிட்டு பர்ச்சேஸ் பண்ணாம இருப்பீங்க. இந்த 2 ரீசன்னால தான் உங்களுக்கு வந்து டாஸ்க் பேஜ் வந்து ஓப்பன் ஆகாம இருக்கும். இது ஆல்ரெடி சார் வந்து நோட்டீஸ் போர்ட் சேனல்ல அனௌன்ஸ்மென்ட்டா குடுத்துருக்காங்க. பட் நீங்க வந்து ஒரு சில பேர் பார்க்காம இருக்கதுனால, நீங்க டிக்கெட் ரைஸ் வேற பண்றீங்கன்ட்டு சார் சொல்லியிருக்காங்க. இனிமேல் நோட்டீஸ் போர்ட் சேனல் வந்து கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு கிளியரா புரியும். இப்ப வந்து ஒரு சில பேர் வந்து சேல்ஸ் டீம்ல இருப்பீங்க. ஆனா நீங்க பர்ச்சேஸும் பண்ணியிருப்பீங்க. நீங்க அகைன் பர்ச்சேஸ் பண்ணணுமா கேட்குறீங்க இந்த டவுட்டு. இப்ப வந்து சேல்ஸ் டீம்ல இருக்கீங்கன்னா, பை மோட்டு, கூப்பனு அப்படி இல்லன்னா எஜுகெஸ்ட் கோர்ஸ் இந்த 3ல ஏதாச்சும் ஒண்ணு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாவே, உங்களுக்கு வந்து டாஸ்க்கும் எனேபிள் ஆயிருக்கும். நீங்க அகைன் பர்ச்சேஸ் பண்ண வேணாம். இது வந்து சார் வந்து கிளியரா நோட்டீஸ் போர்ட்ல சொல்லியிருக்காங்க. இன்னும் இன்ஸ்ட்ரக்ஷன் தெரிஞ்சுக்கணும்னா, நீங்க இந்த ஆடியோவ நோட்டீஸ் போர்ட் சேனல்ல ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ரொஃபைல் அண்ட் பேங்க் டீட்டெயில்ஸ் அப்டேட். ஓல்டு வித்ரா பெண்டிங் பெர்சன்ஸ்லாம் பேங்க் அக்கவுண்ட் சேஞ்ச் பண்ணணும்னா, sbotvm@gmail.comக்கு மெயில் பண்ணுங்க. இந்த ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கு. வேற ஆப்ஷன் கிடையாது. அப்டேட் பண்ண பெர்சன்ஸ்லாம் வெயிட் பண்ணுங்க. அட்மின் சைடு வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு மெயில் மூலியமா ரிப்ளை பண்ணுவாங்க. நீங்க டிக்கெட் ரைஸ் பண்ணி கேட்கணும் அவசியம் இல்ல. நெக்ஸ்ட் வந்து ஒரு சில பேருக்கு வந்து ப்ரொஃபைல் மிஸ்டேக், அட்ரஸ் மிஸ்டேக், பைமோட் ஐடி மிஸ்டேக்லாம் இருந்துச்சுன்னா, அவங்களும் வெயிட் பண்ணுங்க. சார் வந்து நோட்டீஸ் போர்ட் சேனல்ல அனௌன்ஸ்மென்ட் குடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க இதுக்காகவும் டிக்கெட் ரைஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது. சார் சொல்லியிருக்காங்க. எதுவா இருந்தாலும் நோட்டீஸ் போர்ட் சேனல்ல அப்டேட் வரும். நீங்க மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பைமோட் எலைட் மெம்பர்ஷிப் வந்து இது யாரெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்றேன். ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ண மெம்பர்ஸ் வந்து அகைன் பைமோட் எலைட் மெம்பர்ஷிப் பர்ச்சேஸ் பண்ண வேணாம் சார் சொல்லிட்டாங்க. ஏன்னா நீங்க ஆல்ரெடி எஜுகேஸ்ட் அப்படி இல்லன்னா பைமோட் அப்படி இல்லன்னா கூப்பன் இந்த 3ல ஏதாச்சும் ஒண்ணு கண்டிப்பா நீங்க பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க. அதனால நீங்க அகைன் பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம். இப்ப நெக்ஸ்ட் வந்து ஒரு சில பேர் வந்து ப்ரமோஷன் டீம் வந்து சூஸ் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கெல்லாம் சேலரி பே அவுட் கம்மியா வந்தாலும் ஓகேனா, நீங்களும் பைமோட் எலைட் மெம்பர்ஷிப் வந்து பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் வந்து நீங்க சேல்ஸ் டீம் ஆப்ஷன் சூஸ் பண்ண மெம்பர்ஸ்லாம் உங்களுக்கு பைமோட் எலைட் மெம்பர்ஷிப் வந்து பர்ச்சேஸ் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்க பெர்சன்ஸ் கண்டிப்பா நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அப்படி பர்ச்சேஸ் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா, ஆல்ரெடி நீங்க சேல்ஸ் டீம் ஒர்க் பண்ண அமௌண்ட் வந்து உங்க வாலெட்ல இருக்கும். ஓல்டு அமௌண்ட். அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு டிடக்ட் ஆகாம இருக்கணும்னா, கண்டிப்பா நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். அப்படி நீங்க பர்ச்சேஸ் பண்ணாம விட்டீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா அமௌண்ட் வந்து டிடக்ட் ஆயிடும். இன்னும் 12 டேஸ் தான் இருக்கு. அதுக்குள்ள நீங்க கண்டிப்பா பர்ச்சேஸ் பண்ணிடுங்க. இன்னும் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா, நீங்க வந்து ஆடியோவ வந்து நோட்டீஸ் போர்ட்ல கேளுங்க. நெக்ஸ்ட் வந்து பைமோட் ரிலேட்டட் இஷ்யூஸ் பார்க்கலாம். இப்ப வந்து நீங்க பைமோட் எலைட் மெம்பர்ஷிப் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது, எரர் வந்துச்சுன்னா, ஃபெயில்டுன்ட்டு வந்துச்சுன்னா, பைமோட் அப்ளிகேஷன் ஆப் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு, அகைன் ரீஇன்ஸ்டால் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால பர்ச்சேஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பைமோட் ஆப்ல மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணணும். அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும். பைமோட்ல ஆர்டர் பண்ண ப்ராடக்ட்ஸ் வந்து ரிசீவ் ஆகாம இருந்துச்சுன்னா, இந்த மாரி இஷ்யூஸ் ரிலேட்டடா வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க பைமோட் ஸ்மார்ட் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து சைடுல 3 டாட் இருக்கா டாப்ல அத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கான்டாக்ட் ஆஸ் இருக்கா அத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் வாட்ஸ்அப் கேர் இருக்கா இங்க வந்து நம்பர் இருக்கு. வாட்ஸ்அப் நம்பர். அந்த நம்பர் வந்து நீங்க கிளிக் பண்ணி நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன இஷ்யூஸ் இருக்கோ நீங்க அங்க மெசேஜ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா உடனே ரிப்ளை வரும். நீங்க இதுக்குன்ட்டு டிக்கெட்லாம் ரைஸ் பண்ணணும் அவசியம் இல்ல. நீங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கே வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு சில பேர் கூப்பன் பர்ச்சேஸ் பண்ண பெர்சன்ஸ்லாம்
பை மோட் கூப்பன் வந்து ஆட் ஆகாம இருந்திருக்கு. அது வந்து நீங்க எல்லா டீட்டெயில்ஸும் கமெண்டர்ஸ் கிட்ட சப்மிட் பண்ணியிருக்கீங்க. நெக்ஸ்ட் வீக்லாம் வந்து உங்களுக்கு வந்து பை மோட் சைட்லேருந்து கூப்பன் கோடு வந்து உங்களோட பை மோட் ஆப்ல வந்து அப்டேட் ஆயிடும். நெக்ஸ்ட் ஒரு வாட்டி வந்து நீங்க பை மோட் ஆப்ல போயிட்டு அக்கவுண்ட் ஆப்ஷன் போயிட்டு ப்ரொஃபைல் செட்டிங் ஆப்ஷன் இருக்கும். அங்க போய் உங்களோட எல்லா டீட்டெயில்ஸ் அட்ரஸ், பின்கோடு எல்லாமே எல்லா டீட்டெயில்ஸும் வந்து லாஸ்ட்டா ஒரு வாட்டி அப்டேட் பண்ணிடுங்க. இதுல தான் நோட்டீஸ் போர்ட்ல சொல்லியிருக்காங்க. இன்னும் இன்ஃபர்மேஷன் தெரியணும்னா நோட்டீஸ் போர்ட் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து வாலெட் அமௌண்ட் டிடக்ஷன் அண்ட் ஐடி சஸ்பெண்டட். இப்போ நீங்க சேல்ஸ் டீம் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்க. நீங்க பை மோட் எலைட் மெம்பர்ஷிப் வந்து பர்ச்சேஸ் பண்ணாம இருந்தீங்கன்னா உங்களோட ஓல்டு வாலெட் அமௌண்ட் வந்து கண்டிப்பா டிடக்ஷன் நடக்கும். நீங்க அஃபிலியேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பீங்க. அப்படி பண்ணியிருந்தாலுமே உங்களோட அமௌண்ட் வந்து கண்டிப்பா டிடக்ஷன் நடக்கும். நீங்க பர்ச்சேஸ் பண்ணா மட்டும் தான் உங்களோட ஃபுல் அமௌண்ட் இருக்கும். இப்ப உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்ல. நான் ப்ரமோஷன் டீம்லயே இருந்தாலும் ஓகே. உங்களுக்கு வந்து ப்ரமோஷன் டீம்ல இருந்தும் சேலரி கம்மியா வந்தாலும் ஓகேன்னா, நீங்க பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம். நீங்க வந்து இந்த ஆடியோ வந்து கிளியரா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நான் ப்ரீவியஸ் பாயிண்ட்ஸ்லுமே இதான் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா பர்ச்சேஸ் பண்ணிடுங்க. இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம். கிளியரா நான் ப்ரீவியஸ்லயும் சொல்லியிருப்பேன். அகைன் சாரும் சொல்லியிருக்காரு. நீங்க கண்டிப்பா ஆடியோ கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சஸ்பெண்ட் வந்து எதுக்கெல்லாம் பண்ணுவாங்கன்னா, ஒர்க் பண்ற எலிஜிபிலிட்டி இருந்தும் அந்த பெர்சன்ஸ்லாம் ஆக்டிவா இருக்காங்க. பட் டாஸ்க் பண்ணாம இருந்தாங்கன்னா 7 டேஸ் ஒன்ஸ் வந்து டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணலன்னா 3 டாஸ்க்குமே கம்ப்ளீட் பண்ணலன்னா அவங்க ஐடி வந்து கண்டிப்பா சஸ்பெண்ட் ஆயிடும். 1 மந்த் ஆகலாம் ஆக்டிவாக ஆர் 3 மந்த் கூட ஆகலாம் ஆக்டிவாக. ஸோ அதனால நீங்க கரெக்டா வந்து 7 டேஸ் ஒன்ஸ் வந்து ஒர்க் பண்ணிடுங்க. 3 டாஸ்க்குமே எத்தனை டாஸ்க் ஷோ ஆகுதோ நீங்க கரெக்டா பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பை மோட் கூப்பன் செல்லிங் ஆப்ஷன் வெரி சூன். பை மோட் மூலியமா எஸ்பிஓக்காக அந்த 2 ஆப்ஷன் வந்து கொண்டு வர போறாங்க. அது என்ன ஆப்ஷன்ட்டு நீங்க இந்த 8 மினிட்ஸ் 56 செகண்ட்ஸ் ஆடியோ வந்து ஃபுல்லா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இதோட பெனிஃபிட் வந்து கண்டிப்பா நியூ யூசர்ஸ்க்கு, ஓல்டு யூசர்ஸ், எலைட் மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்குமே இதோட பெனிஃபிட்ஸ் கண்டிப்பா இருக்கும். பை மோட் கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணியிருக்க இந்த 3 யூசர்ஸ்க்கும் கண்டிப்பா இருக்கும். ஆடியோவை ஃபுல்லா கேட்டு ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஆல் அப்ளைனர்ஸ் அண்ட் டெலகிராம் குரூப் ஓனர்ஸ்க்கு வந்து சார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களோட டவுன்லைன்ஸ்க்கு வந்து கண்டிப்பா நீங்க எல்லா ஆடியோவுமே கேட்க சொல்லுங்க. அவங்களுக்கு ஏதாச்சும் இஷ்யூஸ் சொன்னாங்கன்னா, நீங்க வந்து இந்த ஆடியோ போய் கேளுங்க. இதெல்லாம் வந்து எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ட்டு நீங்க இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. கண்டிப்பா நீங்க குரூப்லயும் இன்ஃபார்ம் பண்ணிடணும். அண்ட் லாஸ்ட் ஒன் வந்து இப்போ உங்களுக்கு வந்து பேமெண்ட் ரிசீவ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு மெயில்ல வந்து இன்ஃபர்மேஷன் வந்துடும். உங்களுக்கு பேமெண்ட் ரிசீவ் ஆனாலும் உங்களோட ஸ்டேட்மெண்ட் வந்து கமெண்டர்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க. ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓல ப்ரூஃப் ஷேர் பண்ணணும். பண்ணாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பேமெண்ட் வந்து டிலே ஆகும் வரதுக்கு. அதனால வந்து மெயில்ல இருக்க டேட்டுக்குள்ள நீங்க வந்து ப்ரூஃப்லாம் வந்து ஷேர் பண்ணிடுங்க. கண்டிப்பா நீங்க வந்து இந்த வீடியோ ஃபுல்லா வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு கிளியரா புரியும். இன்கேஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகலன்னா, நீங்க நோட்டீஸ் போர்ட் சேனல் வந்து உங்களுக்கு நான் என்ன ஆடியோ கேட்கணுமோ, அத நீங்க ஃபுல்லா கேட்டு கிளியரா தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thanks for watching my video.